ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யக்காசா ஆரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செக்குடு ஸ்லீவ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கிராண்ட் லுக்கில். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்லீவ் எப்படி நம்ம ஆரம்பிக்கிறோங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்லீவை வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லீவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு துணி வந்து அட்டாச் பண்ணி ஃப்ரேம் போட்டிருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டைட்னஸ் கிடைக்கும். அதுக்காண்டி தான் நம்ம எக்ஸ்ட்ரா துணியை வந்து அட்டாச் பண்ணுறது. சில பேர் வந்து அட்டாச் பண்ணாமையே போடுவாங்க. அது வந்து நம்மளுக்கு டைட் ஃபிட்டிங்காக இருக்காது. ஸோ நம்ம துணி வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரேம் போட்டோம்னா நம்மளுக்கு கிளாத் வந்து நல்லா டைட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஸ்பீடும் கிடைக்கும் நம்மளுக்கு போடுறதுக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணியே போடுங்க ஸ்லீவுக்கு. இப்போ ஸ்லீவோட எட்ஜுக்கு நான் 4 லைன் ஜரி கொடுத்துட்றேன். காப்பர் கலர் சாரீங்கிறதுனால காப்பர் கலர் ஜரி வந்து 4 லைன் கொடுக்குறோம். சாரியும் சேம் கலருங்கிறதுனால சேம் கலர் ப்ளூவே நான் வந்து சில்க் த்ரெட் வந்து கொடுக்குறோம். 2 லைன் வந்து சில்க் த்ரெட் வந்து கொடுத்து இப்படி மடக்கி போடுறதுனால நம்மளுக்கு மிஷினில் தட்டாமல் இருக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த லைன் வந்து நம்ம போடுறோம். இதுக்கப்புறம் நம்ம பீட்ஸ் கொடுக்கும்போது இந்த ப்ளூ கலர் நூல் வந்து சில்க் த்ரெட் வந்து நம்மளுக்கு எடுத்து காட்டும். இப்போ போடும்போது செல்ஃபாக தான் தெரியும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு லைன் பாசி வைக்கும்போது பாருங்கள், இந்த சில்க் த்ரெட் வந்து நம்மளுக்கு எடுத்து காட்டும். இப்போ லைன் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மடக்கி போடுறோம். இந்த மாதிரி நம்ம லைன் ஃபுல்லாக நம்ம கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லைனாக கொடுக்கும்போது கூட நம்மளுக்கு நல்லா தெரியல, இந்த சில்க் த்ரெட் வந்து சேம் கலராக இருக்கிறதுனால. இப்போ நம்ம மடக்கி போடுறதுனால இந்த சாட்டா ஸ்டிச் வந்து நம்ம போடும்போது வந்து நல்லா எலும்பி தெரியுது பாருங்கள் த்ரெட்டு. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீடு கொடுக்குறோம். காப்பர் சுகர் பீடு. காப்பர் சுகர் பீடு நம்ம கொடுக்கும்போது இந்த சில்க் த்ரெட் வந்து நம்மளுக்கு இப்போ நல்லா தெரியுது. சேம் கலராகவே இருந்தாலும் நல்லா டார்க் லுக்காக நம்மளுக்கு எடுத்து காட்டுது. ஸோ அதனால தான் நம்ம ஒரு லைன் பீட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவு, 11 இன்ச்சு ஸ்லீவு. இப்போ இந்த பீட்ஸை வந்து இந்த லைனை நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு 2 ஸ்டோனுக்கும் 1/4 இன்ச்சு கேப்பில் நான் க்ளூ வந்து வைக்கிறேன். சும்மா ரஃப்பாக தான் கால்குலேட் பண்ணி ஒரு கல் வைக்கிற அளவு கேப் விட்டு கல் வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 கல்லுக்கு இடையில் ஒரு கல் வைக்கிற கேப் அளவு தான். இது வந்து ஈஸி மெத்தடு. பிகினர்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக அந்த டிசைன் வந்து நீங்கள் போட்டுடலாம். ஸ்லீவும் நல்லா கிராண்டாகவும் வந்துடும். ஈஸியாகவும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வசதியாகவும் இருக்கும். நம்ம அந்த க்ளூ வச்ச இடத்துலலாம் நம்ம காப்பர் கலர் ஸ்டோன் வந்து ஒட்டுறோம். ஏன்னா சாரியும் அதே ப்ளூ தான் இல்லையா, அதனால் காப்பர் கலர் வந்து ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டுறோம். காப்பர் கலர் ஸ்டோன் ஒட்டி கொஞ்சம் காய விட்டுருவோம். இப்படி நம்ம ஒரு கல் வைக்கிற கேப் அளவு நம்ம விடுறதுனால இந்த கல்லை சுற்றி நம்ம பீட்ஸ் வைக்கும்போது 2க்கும் கொஞ்சம் தான் கேப் விழுகும். ஸோ அதனால தான் நம்ம ஒரு கல் வைக்கிற அளவு நம்ம கேப் விட்டுருக்கோம். அந்த 2 கல்லுக்கும் இடையில அக்கண்ணா மாதிரி ஒரு ஸ்டோன் விட்டு ஒரு ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டுறோம். ஒரு ஸ்டோன் வந்து இடையில விட்டுருக்கோம் பாருங்கள். அக்கண்ணா மாதிரியே நம்ம கொண்டு போகிறோம். இது ஈஸி சிம்பிள் டிசைனு. இதே தான் பேக் நெக்குக்கும் வரும். இப்போ நம்ம ஸ்லீவ் எட்ஜில் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இதே டிசைன் தான் நம்ம பேக் நெக்குக்கும் வரும். பாருங்கள், நம்ம இந்த ஸ்டோனை சுற்றி சுகர் பீட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம்.
அக்கண்ணா மாதிரியே நம்ம கொடுக்குறோம் இல்லையா. இப்போ பாருங்கள் 2 அக்கண்ணாக்கும் இடையில கேப் விழுகுது இல்லையா, அந்த கேப்பில் என்ன செய்கிறோன்னு பாருங்கள். இப்போ எல்லா ஸ்டோனையும் சுற்றி நம்ம பீட்ஸ் வச்சுக்கலாம். இதை மட்டுமே நீங்கள் பேக்கு ஃப்ரண்ட்டும் நீங்கள் போடலாம். பிகினர்ஸ் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், மலப்பு தெரியாது. ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டோனை சுற்றி பீட்ஸு வச்சு முடிச்சாச்சு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா 2 அக்கோனாக்கும் இடையில கேப் இருக்குது. அந்த கேப்பில் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஒரு கோதுமை பாசியும் ஒரு சுகர் பீட்ஸும் நம்ம கொடுக்குறோம். 2 வி மாதிரி நடுவில் 1, இதே மாதிரி 3 தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம ஸ்டோன் எப்படி அக்கண்ணா மாதிரி வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் கோதுமை பாசியும் சுகர் பீட்ஸும் நம்ம அக்கண்ணா மாதிரி 3 தான் கொடுக்குறோம். ஒரு வி வச்சு நடுவில் 1 வைக்கிறோம். அந்த 2 இதுக்கும் கேப்பில் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி பீட்ஸ் வச்சுக்கிறோம். இப்படி பீட்ஸ் வைக்கும்போதே நம்மளுக்கு எஜ்ஜில் வந்து கையோட எஜ்ஜில் வந்து நம்மளுக்கு கெட்டி ஒர்க் வந்து வந்துடுது. பேக் நெக்குக்கு வந்து இது மட்டுமே போதுமான டிசைன் தான். ஸோ இதோட பேக் நெக் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸ்லீவில் தான் நம்ம செக்குடு வந்து நம்ம போட போகிறோம். பாருங்கள் நம்ம சுற்றி வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸ்லீவ் வந்து கெட்டியாக இருக்குது கீழே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி செக்குடு போடுறோன்னு பாருங்கள். இது ஒரு ஸ்டீல் ஸ்கேல் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து டைமண்ட் செக்குடுங்கிறதுனால நான் கொஞ்சம் செங்குத்தாக சாய்ச்சி வைக்கிறேன். நல்லா ஸ்கொயர் கட்ட மாதிரி வேணும் அப்படிங்க நினச்சிங்கன்னா நல்லா படுக்க வசமாக வச்சிங்கன்னா நல்லா ஸ்கொயராக கிடைக்கும். நான் வந்து டைமண்டாக வேணுங்கிறதுனால நான் லைட்டாக மட்டும் சாய்ச்சி வச்சுருக்கேன். டிசி வச்சு நீங்கள் எப்போயுமே லைன் போடுங்க. அப்புறம் தான் நம்ம தப்பாக வரைஞ்சாலும் நம்ம அதை அழிச்சிக்கலாம். மார்க்கரோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு போட்டிங்கன்னா அதை வந்து அழிக்க முடியாது, லைன் வந்து அசிங்கமாக தெரியும். ஸோ நீங்கள் வந்து மார்க்கர் யூஸ் டிசி யூஸ் பண்ணுங்கள், மார்க்கர் வேண்டாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்கேல் அளவு நான் கரெக்டாக லைன் போடுறேன் பாருங்கள். இந்த ஷேப்புக்கு போடுறதுனால நம்மளுக்கு டைமண்ட் செக்குடு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு ஸ்கொயர் வேணுனாலும் ஸ்கொயராக மாற்றிக்கலாம். செக்குடு வந்து டைமண்ட் ஷேப்புக்கு வேணுனாலும் நம்ம டைமண்ட் ஷேப்புக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்புக்கு வேணும்னா நல்லா படுக்க வசமாக வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் அடுத்த பக்கம் அதே மாதிரி தான் லைட்டாக சாய்வாக கொடுக்குறேன். நம்மளுக்கு ஒரு கட்டை நம்ம போட்டாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த பாருங்கள் டைமண்ட் ஷேப்புக்கு வந்துருச்சு. நம்மளுக்கு செக்குடு டிசைன் போட்டாலே ஸ்லீவ் ஃபுல்லாக நிறைஞ்சு வந்துடும். ஸ்லீவ் கிராண்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் ஒவ்வொரு டைமண்டும் நம்மளுக்கு அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபுல் செக்குடும் நம்ம போட்டாச்சு பாருங்கள். இப்போ செக்குடோட ஜாயிண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டோன் ஒட்டுறோம், காப்பர் ஸ்டோனு. எங்கெங்கே ஜாயிண்ட் வருதோ அந்த ஜாயிண்ட்டுக்கெலாம் வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டுறோம். இது வந்து அந்த செக்குடு வந்து சேர்கிற இடத்துல வந்து நம்மளுக்குள்ள ஒர்க் வந்து தூக்கி காட்டும்.
அதுக்கு தான் இந்த ஸ்டோன் ஒட்டுறோம். நம்ம எல்லா ஜாயின்லேயும் நம்ம ஸ்டோன் ஒட்டிக்கிடலாம். பாருங்கள், இந்த ஜாயினில் ஃபுல்லாக ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். இன்னும் நம்ம லைன் ஃபுல்லாக பீட்ஸ் கொடுக்கும்போது இன்னும் நல்லா நெருக்கமாக வரும். இப்போ லைனில் பீட்ஸ் வைக்கிறோம் பாருங்கள். நம்ம ஸ்டோனுக்கு வந்து பீட்ஸ் வந்து தரல, ஸோ லாக் பண்ணி போயிடுவோம். ஸ்டோனுக்கு வந்து நம்ம பீட்ஸ் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். இந்த டிசைனுக்கு வந்து நம்ம கொடுக்காம போட்டிருக்கோம். இந்த ஸ்டோனை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணி நம்ம பீட்ஸ் வச்சுக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி பீட்ஸ் வந்து லைன் கொடுக்கும்போதே நம்மளுக்கு ஸ்லீவ் நிறைஞ்சு வந்துடுது. டைமண்ட் செக்குடு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டே வரோம். இப்படி 2 பக்கமும் லைன் நம்ம கொடுக்க ஒவ்வொரு டைமண்டாக நம்மளுக்கு முடியுது. முடிச்சிருக்க லைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டைமண்ட் வந்து நம்மளுக்கு நல்லா அழகாக கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபுல் லைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ லைன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாருங்கள். செக்குடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சென்டருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த ஸ்டோனுக்கு ஸ்டோன் வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 4 mm பீட்ஸும் சுகர் பீட்ஸும் 4 கார்னருக்கும் நம்ம தர்றோம். நம்ம இந்த 4 கார்னருக்கும் இந்த பீட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். 4 mm பீட்ஸும் ஒரு சுகர் பீட்ஸும். நம்மளுக்கு இப்படி கொடுக்கும்போது செக்குடு வந்து நிறைஞ்சு காட்டும். இப்போ நம்ம நடுவில் ஸ்டோன் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டோன் வச்சுட்டு 4 பக்கமும் இந்த மாதிரி பீட்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு சென்டர் டிசைன் வந்து நிறைஞ்சிருக்கும். எல்லா செக்குடும் நம்ம ஃபினிஷ் பண்ண பிறகு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன் வந்து. நம்ம ஒரு செக்குடை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். 4 கார்னருக்கும் இதே மாதிரி எல்லா செக்குடு ஜாயிண்ட்டுக்கும் நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம நார்மல் நீடில் எடுத்தாலே நம்மளுக்கு போதும். நம்ம ஆரி த்ரெட் எடுத்தோம்னா லாக் பண்ணி போகணும். அப்பலாட்டி த்ரெட்டு வந்து நம்மளுக்கு கிராஸ் பண்ணி போகிறது நம்மளுக்கு அசிங்கமாக தெரியும். ஸோ நீங்கள் நார்மல் நீடில் எடுத்தாலே போதும். இது வந்து 4 கார்னருக்கும் நம்ம பீட்ஸ் வச்சிடலாம். நார்மல் நீடில்னால் நம்மளுக்கு த்ரெட்டு வந்து வெளியில் தெரியாது. பாருங்கள், செக்குடு ஃபுல்லாக நம்ம 4 பக்கமும் நம்ம பீட்ஸ் கொடுத்தாச்சு. ஒவ்வொரு செக்குடு ஜாயிண்ட்டுக்கும் நம்ம பீட்ஸ் கொடுத்துருக்கோம். கீழேயும் இந்த கெட்டி டிசைன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்லீவ் ஃபுல்லாக நிறைஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஒவ்வொரு செக்குடும் அந்த ஜாயின் பண்ணுற இடம் நல்லா கெட்டியாக தெரியுது.
நம்ம ஸ்டோன் வச்சதுனால அந்த செக்குடு ஜாயிண்ட் நல்லா எடுத்து காட்டுது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ் வந்து நம்ம சேனல் வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.